எடப்பாடியின் மாஸ்டர் திட்டம் அதிர்ச்சியில் அதிமுகவினர். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்றதிலிருந்து அடுத்தடுத்த தோல்விகள் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா அதில் பகுதி தோல்விகள் ஓபிஎஸ் உடன் இருந்தார் அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். ஒற்றை தலைமை ஆரம்பித்ததுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா தேர்தல் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற தேர்தல், அதே போல சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல், கிழக்கு ஈரோடு தொகுதி இடைத்தேர்தல், அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல், இந்த மாதிரி தேர்தல் தான் வந்திருக்கு. அதற்கு முன்பாக வந்த தேர்தல்கள் பூராமே ஓபிஎஸும் அதிமுக தான் இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலே இப்ப நடந்து முடிந்த மக்களவை தான் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக 40 இடங்களும் தோல்வியை தள்ளி, அதிலுமே ஒரு சில தொகுதிகளில் 3ஆம் இடம் கூட தள்ளப்பட்டிருந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதற்கு என்ன காரணம், அதாவது அதிமுக தோல்விக்கு என்ன காரணம், இரட்டை இலை சின்னம் இருந்துமே நாம் தோல்வியை தழுவிருக்கிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? ஒன்று, அதிமுக நிர்வாகிகள் சரியாக வேலை செய்யலையா, அல்லது அதிமுகவினர் பூராமே பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சிக்கு வாக்களித்து விட்டார்கள், அல்லது தலைமையின் மீது ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படிங்கிற கோணத்தில் தற்போது ஆலோசனைகள் போய்கொண்டிருக்கிறது. அதுவும் 2ஆம் கட்ட ஆலோசனைகள் தற்போது போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட. அதிலுமே ஒவ்வொரு தொகுதி வாரியாக அனைவரையுமே வர சொல்லி அங்க இருக்கக்கூடிய முக்கியமானவர்களின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே ஆலோசனைகள் போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் திட்டத்தை ஒன்று தீட்டி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருந்தது. அதாவது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அதிமுக கடும் தோல்வியை சந்தித்தது. இதனையடுத்து தோல்விக்கான காரணம் குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த நிலையில் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இப்போதிருந்தே பணியை தொடங்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். கட்சி பணி முறையாக செய்யாத நிர்வாகிகள் மாற்றப்படுவார்கள் எனவும், அதே போல இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவும் தற்போது அறிவுறுத்தலை கூறியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் புதிதாக ஒரு வட்டத்திற்கு ஒரு கிளை செயலாளரானது தற்போது நியமிக்கப்பட இருக்கிறது. அப்படி நியமிக்கப்படுவதால் அதிகப்படியான நபர்களுக்கு பதவிகள் கிடைக்கப்படும். அந்த பதவிகளின் காரணமாக அவர்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தையும் எடப்பாடி பழனிசாமி தீட்டி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைகள் அனைத்தும் இப்போதிருந்தே நடத்தப்பட இருக்கிறது. அதன் காரணமாக 2026 அதிமுகவின் கைவசம் இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா இப்பயே திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்ப இருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் காரணமாக அதிமுகவின் பின்னால் கூட்டணிகள் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.